புதுச்சேரி பாகூர் அடுத்த மதி கிருஷ்ணபுரம் ஸ்ரீராம் நகரில் லக்ஷ்மி அவென்யூ சார்ந்தவர் புவனேஸ்வரி. அவரது கணவர் சண்முகம் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். தற்பொழுது அவர் வீட்டில் மாமியார் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இவர் புதுச்சேரி கடலூர் சாலையில் முள்ளோடை பகுதியில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இவர் கடைக்கு சென்று விட்டார். பிறகு வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது வீட்டின் படுக்கை அறையில் இருந்த பீரோ திறந்து கிடப்பதை பார்த்தவுடன் அதிர்ச்சியானது. உடனே பீரோவில் வைத்திருந்த பொருட்களை தேடி பார்த்த பொழுது 8 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் காணவில்லை. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புவனேஸ்வரி புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். தற்போது விசாரணையில் புவனேஸ்வரி வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியிருந்து வந்த கடலூர் புதுப்பாளையத்தை சார்ந்த பவானி, வயது 30, குடும்பத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் நாகூர் பகுதியில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. தகவல் அடிப்படையில் காவலர்கள் நாகூருக்கு சென்று பதுங்கியிருந்த பவானியை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது புவனேஸ்வரியின் வீட்டில் நகைப்பணம் திருடியது பவானி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 8 பவுன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் தேடப்பட்ட பவானியில் அவரது கணவரை போலீசார் தேடி வருகின்றனர்.